ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another எபிசோட் வித் மீ ரஞ்சித். ஸோ தட் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம், உங்களோட லவ்வர் உங்கள் கூட பேசாமல் வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பர்சனோ இல்லை வேறு யாராவது கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப சென்சிபிளான ஒரு நீட்ஃபுல்லான ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தர் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ரிலேஷன்ஷிப் மற்றும் உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு கூடிய எல்லா விதமான ஹெல்ப்பும் டிப்ஸும் கொடுக்கறது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ ஃபர்தராக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் கெட் டிலே, கம் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட லவ்வர் உங்கள் கூட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது அப்படியே படிப்படியாக குறையுது அப்படின்னீங்கன்னா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் லெவல் குறையுது அப்படிங்கிறத பச்சையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு நாள் ஏதோ ஒன்று தெரியுது, எதனால நம்ம கூட இப்படி குறையிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபைண்ட் அவுட்ஸ்க்கு வந்திருப்பீங்க. அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, அவன் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று கிடச்சிருக்காங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பர்சன் ஒரு மென் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெரிய வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே போய் உள்ளே பூந்து அடித்து மூஞ்சி கிஞ்சிலாம் உடச்சி அப்படி பண்ணீங்க, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணு ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்குன்னா தொடர்ந்து அடிக்கிறது, ஃபோனு ஒரு 10 ஃபோன் 15 கால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி அடித்து அவள் கட்டுப்பாய் எடுக்கணும். 2 அடுத்து மெசேஜ் பண்ணுறீங்க, ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை வரல. அந்த பொண்ணு ஆனால் ஆன்லைனில் தான் இருக்குது, பார்த்தாச்சு, போட்டு தட்டு மெசேஜ் 100 150 மெசேஜ். ஏன் மெசேஜ் பண்ணல, என்ன ஆன்லைனில் இருக்கிற, அது இதுன்னு ரிப்ளை வர்ற வரையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறது. அப்படியே ரிப்ளை வரல, ஃபோனும் அட்டன் பண்ணலாம், வீட்டு முன்னாடி போய் நின்றுடணும். நின்றுட்டு கல்லை விட்டு அடித்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அடிமுட்டால் யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சைக்காலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லவர் கூட நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் லெவல் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் ஃபேட் அவுட் ஆகி உங்கள் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் லெவல் குறைஞ்சு அவங்க உங்களிருந்து மூவ் ஆன் பண்ணி போகிறாங்க, அப்படி தான் அர்த்தம். மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் இன்னும் போயிட்டு கெஞ்சறது மிஞ்சறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா செம்ம காண்டாயிருவாங்க. வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது தாண்டா, அடி இவனை பிளாக் பண்ணுறாடி, தூக்கி வீசுறா, நம்ம பொழவை பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த காலத்துலையும் அந்த காலத்தில் எப்படின்னு தெரில, பட் இந்த காலத்தில் அப்படி தான் நடக்குது. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற 2 இல்லை 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, அவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்பி அந்த ரிப்ளை பண்ணல அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, அவங்க எப்போ ரிப்ளை பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவங்க ஒரு 1 hour கழித்து வெயிட் பண்ணாங்கன்னா டக்குன்னு போய் நீங்கள் ரிப்ளை பண்ணிடுறீங்க. நீங்களும் ஒரு 1 hour கழித்து ரிப்ளை பண்ணுங்கள். அவங்க ஒரு 2 நாள் கழித்து ரிப்ளை பண்ணுறாங்களா, நீங்களும் 2 நாள் கழித்து ரிப்ளை பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் 2 நாள் கழித்து ரிப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களோட வேல்யூபிள் அவங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு, அவங்க ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க, கால் வெயிட்டிங் வருது, 1 time 2 time கால் வெயிட்டிங் வருதுன்னா போதும், விட்டுருங்க. 2 time பண்ணிக்கிறீங்க, 2 time மிஸ் கால் போயிருக்கும்ல, அவங்களா பார்த்துட்டு திருப்பி கூப்பிட்ற வரைக்கும் நீங்கள் கால் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு வேலையை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசுங்க, எவ்வளவோ இருக்குது, அதை பாருங்கள். ஃபைனல், ஃபஸ்ட் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி அவங்க வேறு யாராவது கூட பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பர்சனை போய் நீங்கள் அடிக்க போகிறதோ இல்லை உங்கள் லவ்வரை மிரட்டுறதோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன அந்த பொண்ணுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஐ எம் நாட் ஏ வொர்த்தபிள் பர்சன் டு யூ அப்படிங்கிற மாதிரியும், என்னோடய வேல்யூபிளாக அவ்வளோதான்ப்பா, என்னோடய தகுதி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது என் கூட பேசுகிற பொண்ணுக்கு பிடிக்கல, நீ வேறு யாரோடய பேசிகிட்டு இருக்க, ஜஸ்ட் நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு லைக் ஒரு ப்ளே பாய் என்ன பண்ணுவானோ கேஷுவலாக விட்டுருவான், அவன் யாரையும் இழுத்து பிடிச்சிக்க மாட்டான். அந்த மாதிரி நீங்களும் கேஷுவலாக விட்டுருங்க. அவங்க உங்களை உண்மையாக லவ் பண்ணாங்க அப்படின்னா, உங்களை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை திரும்பி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கள போய் கெஞ்சாமல் இருக்கும்போது, ஐயோ என்னடா இவன் கெஞ்சுவான்னு பார்த்தோம், இவன் என்னடா அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி பயந்து அடிச்சுக்கிட்டு உருண்டு புரண்டு ஓடியாந்து திரும்பவும் உங்களுக்கூட பேசுவாங்க.
ஸோ அதை விட்டுட்டு அவங்க தேர்ட் பர்சன் யார் கூடயோ போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள அடித்து மிரட்டி அவனை தேவையில்லாமல் ஹீரோவாக்கி விட்டு நான் உன்னை லவ் பண்ணதுக்கு இவனையே லவ் பண்ணியிருக்கலாம் நான் பிரேக்கப் பண்ணுறேன், உனக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லவ்வரை இந்த மாதிரி பண்ண வச்சிடாதீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க, இக்னோர் இட், அவ்வளோதாங்க. அதை விட்டுட்டு அவங்கள பழி வாங்குறங்கிற பேரில் நீங்கள் எசக்கு புசுக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே ரிவீட்டாக அமைஞ்சிரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ளே பாய் மாதிரி நடந்துக்கோங்க. ப்ளே பாய் எப்படி நடந்துக்குவான் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இல்லை ஃபர்தராகவும் நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன். until then bye from your friend ரஞ்சித். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்ருங்க. டாட்டா, பாய் பாய்.